பழைய ரயில் நிலையம் பல தசாப்தங்களாக கைவிடப்பட்டது, அதன் பெருமை மற்றும் அழகு காலப்போக்கில் மெதுவாக நுகரப்படுகிறது. ஒரு காலத்தில் சலசலப்பான செயல்பாடுகளின் மையமாக இருந்தது, இப்போது அதன் முந்தைய சுயத்தின் நிழலாக இருந்தது. இது மனித இணைப்பின் தற்காலிக நினைவூட்டலாக இருந்தது. எமிலியும் ஜேம்ஸும் முதன்முதலில் சந்தித்தது இங்குதான். அவர்கள் அந்தந்த இரயில்களுக்காக காத்திருந்தபோது அவர்களின் கண்கள் உடனடி நெருக்கத்தில் பூட்டிக் கொண்டன. ஆபத்து இருந்தபோதிலும் அவர்கள் ஒரு ரகசிய விவகாரத்தை தொடங்கினர். அவர்களின் பாதைகள் கடக்கும் போதெல்லாம் காதல் கடிதங்களையும் திருடப்பட்ட பார்வைகளையும் பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் காதல் வலுப்பெற ஆபத்துகள் அதிகமாகின. ஜேம்ஸுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, மேலும் எமிலி தனது குடும்பத்தினருக்கு அளித்த வாக்குறுதிக்கு கட்டப்பட்டாள். தங்கள் காதல் தடை செய்யப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர், ஆனால் அவர்களால் தங்களைத் தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் அடிக்கடி பழைய ரயில் நிலையத்திற்கு பதுங்கிச் செல்வார்கள், கண்டறிதலை தவிர்ப்பதற்காக நிழலில் ஒளிந்து கொள்வார்கள். அந்த நிலையம் அவர்களுக்கு ரகசியங்களை கிசுகிசுப்பதாக தோன்றியது. அதன் காலியான அரங்குகள் மற்றும் துருப்பிடித்த ரயில் பாதைகள் மனித அன்பின் நிலையற்ற தன்மைக்கு ஒரு சான்றாகும். ஒரு அதிர்ஷ்டமான இரவு, அவர்கள் வெறிச்சோடிய மேடையில் ஒன்றாக நின்றபோது, ஜேம்ஸ் எமிலியிடம் இரகசியத்தை இனி தாங்க முடியாது என்று கூறினார். அவர் அவளுடன் இருக்க விரும்பினார், தனது வருங்கால மனைவியை விட்டுவிட்டு புதிதாக தொடங்கினார். எமிலியின் இதயம் உயர்ந்தது, அவளும் அவ்வாறே உணர்ந்தாள் என்பதை அவள் அறிந்தாள். ஆனால் அவர்கள் ஒருவரையொருவர் கைகளில் கட்டிக்கொண்டு அங்கே நின்றபோது, ரயில் நிலையத்தின் ஊடாக எதிரொலிக்கும் சத்தம் ஒவ்வொரு கணமும் சத்தமாக அதிகரித்தது. ரயில் நிலையத்திற்குள் நுழைந்ததும் ஜேம்ஸ் தான் நினைத்த மாதிரி இல்லை என்பதை உணர்ந்த எமிலியின் கண்கள் திகிலுடன் விரிந்தன. ஏனென்றால் ரயிலின் ஓரத்தில் இருந்த பயணிகள் எக்ஸ்பிரஸ் என்று தடித்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது.